ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இப்போ ரெண்டு வகையில் நம்ம பார்க்குறோம். ஒன்று மொஷியாக் என்று சொன்னால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அழைத்தோம். திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் புது மொழிபெயர்ப்பில் செய்கிறாங்க. அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அனாயிண்டட், திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள். தாவீது அபிஷேகம் செய்யப்பட்டவர், சவுல் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவர் திருப்பொழிவுப்பட்டவர், இவரும் திருப்பொழிவுப்பட்டவர். அனாயிண்டட் மொஷியாக். இப்போ ரெண்டு பேரையும் ஆசை சொல்லி நான் ஒரு மேலே கையை வைக்க மாட்டேன்னு சொல்லும் போல ஆசை என்ன சொல்கிறாரு, அவன் தொடர்ந்து மேலே கை வைக்க ஆசைப்படுறான். அந்த மறைமுக காட்சி சொல்கிறாரு. இவனுடைய மனநிலை பாருங்கள், அவனுடைய மனநிலை பாருங்கள். சிபியர்கள் சொன்ன ஒன்றா 3000 பேரை கூட்டிட்டு ஆள் ஒன்று தடி ஒன்று தூக்கிட்டு வந்து கேம்ப் போட்டு அவனுக்கு விற்றுருக்குறாங்க. அவன் கேம்புக்குள்ளேயே இவன் சொல்கிற வசனத்தை பாருங்கள். ஆசை அழகாக 2 காட்சியை பார்த்து, நீ யாராருக்கு விரும்புகிற, உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாராருக்கு விரும்புகிற, அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். நீ தேடி வந்த ஆண்டவன் அப்படி வளையல் போட்டு பிடிச்சித்தான் பார்த்துக்கிட்ட என்ன வேணாலும் பண்ணிக்கிறான்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் அழகாக ஒதுங்கி போகிறார். அந்த திரைப்படத்தினுடைய காட்சியில் இருக்கிற ஹீரோவை போல் அமைதியாக அப்படி ஒதுங்கி போகிறார். எந்த செயலில்லாத ஒரு ஹீரோவாக அந்த கிளைமேக்ஸில் அப்படியே ஒதுங்கி போகிறார். ஈட்டி, அம்பு, போர்வர்கள், படைவர்கள், பாசறை, வில்லன் அப்படி காலில் கண்ணில் கிடக்கிறான், தூங்கி எடுக்கிறான், ஒன்று தடவை வைக்கிறான், எல்லாம் இருந்தும் அப்படி ஹீரோ அப்படி ஒன்றுமே செய்ய வெளியே போயிட்டே இருக்கிறார். இல்லைங்களா? அதுதான் ரொம்ப அழகான ஒரு காட்சி. நிஷ்கார்ம கர்மியான்னு சொல்லிட்டு நம்ம பகவத்கீதையில் கூட சொல்கிறாங்க. அது பலனே எதிர்பார்க்காம ஒரு நன்மைத்தனத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கூலிக்காக மாரடிக்கிற ஒரு கூலி பட்டாளமாக இல்லாமல் செஞ்ச வேலையை நாங்கள் செஞ்சேன்னு கூட சொல்லிக்காமல் அவருடைய பலனை பற்றி எதுவும் எதிர்பார்க்காம போயிட்டே இருக்கிற ஒரு நன்மைத்தனம் மிகுந்த ஒரு தாவீது இந்த இடத்துல எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறார். இந்த இடத்துல பின்னுக்கு தள்ளாமல் இந்த இடத்துல ஒரு வாழ்வியல் செய்திகள் சொல்ல நான் ஆசைப்பட்றேன். சில சமயங்களில் இப்போ இந்த மன்னிப்பு என்பது எப்படி உங்களை மகத்தான மனிதராக மாற்றுதுன்றதுக்கு தாவீது ஒரு பெரிய மிகச்சிறந்த உதாரணமாக இந்த இடத்துல நான் பார்க்குறேன். மணிமுடி சூட்டி, செங்கோல் ஏந்தி, பட்டாடி உடுத்தி, தங்க கால்கள் அமைந்து 3000 பேரை அணிதிரட்டி பல்லக்கில் ஏறி பாசறை அமைத்து காத்திருக்கிற சவுல் மண்டிட்டு கிடக்கிறார். உயிர் பிச்சைக்காக காத்திருக்கிறார். அங்கு ஒரு தலைமறைவாய் தெரிகிற ஒரு அன்றாடம் காட்சியாக இருக்கிற ஆடு மேய்க்கிற சிறுவன் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அரசனை விட 1000 மடங்கு உயர்ந்த மனதில் இடம் பெற்று விலகி செல்கிறார். யாராருக்கு விரும்புகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம பழி வாங்கிட்டோம்னா பெரிய ஆள் நினைக்கிறாங்க. அது உலகத்தின் போக்கு. குட்ட குனி போனும் முட்டாள், குனிய குட்டு போனும் முட்டாள். அது உலகத்தின் நீதி. அநீதியை கண்டு பொங்கி ஆடணும், அது தனி காரியம். ஆனால் இந்த இடத்துல மன்னிக்க வாய்ப்பு இருந்தால் மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அது ரொம்ப அழகான இயேசுடைய வாழ்த்தை வாழ்ந்து காட்டிய ஒரு வைர வரிகள். தாவீது இந்த இடத்துல வாழ்கிறதை நாம் பார்க்குறோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று, ரத்தத்திற்கு ரத்தம் என்று வாழ்கிற, அம்ராபி சட்டத்தின்படி நெறிபெறாமல் வாழ்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் தாவீது அவர் மேல் கையோங்கி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர். இறையியலையும் மனித நேயத்தையும் ஒன்றாய் கலந்து சேர்ந்த ஒரு அற்புதமான மனிதராக இந்த இடத்துல இடம்பெறுகிறார். அருமையான ஒரு காட்சி ஆசிரியர் முன்பாக படம் பிடித்து காட்டுகிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் இறைவனுடைய கருவிகள். அதனால தான் இன்றும் எல்லாரோடும் நேசிக்கப்படுகிற ஒரு வல்லமையுள்ள மனிதராக தாவீது இருக்கிறார். இல்லைங்களா? அதான் இந்த காட்சியை பார்த்து போவோமே. அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் கவுகளையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். பார்த்துங்களேன். இப்போ 2 காட்சி 11ஆம் வசனத்துடைய இறுதியும் 12ஆம் வசனத்துடைய முதல் பகுதியும் அப்படி இணைந்து போகுது. சொல்கிறாங்க, செய்கிறாங்க. ஏங்க கை ஊண்டி குத்த மாட்டோன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஈட்டியையும் கோலையும் ஏன் தூக்கிட்டு போகிறாருன்னு ஒரு கேள்வி வரலாம். இதெல்லாம் வரலாம். அங்கே அழகான ஒரு லாஜிக், ஹியூமன் லாஜிக்காக வைக்கிறாங்க. இவன் மகாத்மா, மாவீரன், மன்னிக்கும் வள்ளல், ஆனாலும் சிறந்த படைத்தளபதி, சிறந்த முன்மதி கொண்ட தலைவன். அதான் அந்த ஆட்சி சொல்ல விரும்புகிறார். அதை பார்ப்போமே. அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவனும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். ரொம்ப அழகான ஒரு காட்சி. இப்போ கடவுளுங்க எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த இடத்துல கடவுள் இருக்கிறத அழகாக காமிக்கிறார்.
தாவீது வந்து அத்தனை போர்களை வென்று அடித்து ஒழித்து ஒரு தமிழ் திரையுலகில் ஒரு சூப்பர் ஹீரோ போல் உள்ளே போந்திருக்கலாம். பதுங்கி மூச்சை அடக்கி அப்படி தவழ்ந்து பக்கத்தில் போய் நிற்கிறாரு. திரும்பி வெளியே வந்துடுறாரு. எப்படி வந்தார்? இதெல்லாம் ஒரு சாதாரண ஹியூமன் டாக்டிக்ஸ். ஆனால் கடவுள் அங்கே எங்கே செயல்படுறாரு? எந்த இடத்துல சிந்தாமல் செதறாமல் இருக்கும்படி அவளுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்குறார் கடவுள். ரொம்ப அழகான ஒரு காட்சி, ரொம்ப அழகான காட்சி. கடவுள் எங்கே இருக்கிறாரு? அங்கே தான் இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மன்னிக்கக்கூடிய இறை தன்மையில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதருக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்பதற்காக அங்கே இருக்கிற அத்தனை பேரில் ஒருத்தங்கூட முழிக்காதபடி ஆழ்ந்த உறக்கத்தில் கடவுள் கொடுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வழிநடத்துகிற கடவுள், பாதுகாக்கிற கடவுள் முதலாவது. இரண்டாவது வந்து கடவுள் வந்து பெரிய புதுமை செய்வார். வானத்தை வில்லா வளைப்பார், மணலை கயிறா திரிப்பார், இடியை இறக்குவார், அவருடைய குகையை சிதற வைப்பார். மிகப்பெரிய காரியங்களில் கடவுளை காண விரும்புகிறதை விட எளிய அன்றாட நிகழ்வுகள் கடவுளுடைய கரத்தை நம்ம பார்க்க ஆசை ரொம்ப அழைக்கிறார். ஒரு தூக்கம், ஒரு இயல்பான ஒரு செயல்பாடு. அது ஆழ்ந்த தூக்கமாக இரவு மாற்ற முடியும் இல்லைங்களா? அதான் வந்து அழகாக சொல்கிறாரு, அத்தனை பேரும் ஆண்டுடைய ஆழ்ந்த உறக்கத்தினுடைய திருவுளத்தால் ஒருத்தனும் எந்திரிக்கல. இவங்க உள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க. உள்ளே ஒரு பெரிய கவுன்சில் மீட்டிங் நடக்குது, செனட் மீட்டிங் நடக்குது. அப்படி அழகாக வெளியே வராங்க. ஒருத்தரும் அவர் மேலே கை வைக்க செய்யாதபடி, அவர் மேலே நான் கையை வைக்க மாட்டேன்னு அவர் மனசு எடுக்கிறாரு. இவர் மேலே யாரும் கை வைக்கூடாதுன்னு ஆண்டவர் முடிவு பண்ணுறார். அழகான ஒரு காட்சி பாருங்கள். இதோ உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும், உனக்கு முன்பாக என் பிரசன்னம் செல்லும்னு சொல்லிட்டு யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்கிறார். அஞ்சாது வீர்கோள் திடம்கோள் கவலை கொள்ளாதுன்னு சொல்கிறார். ஆண்டவர் பாருங்க தாவீது கூட இருக்கிறார். நீ அவன் மேலே ஓங்கி கையை வைக்கூடாது எவ்வளோ நல்ல மனசும் சொல்கிற. உன்னை நான் விட்டுருவேனா? நீ மன்னிச்சன்னா சாமி அவதாரம் எடுத்து உன்னை காப்பார் இல்லைங்களா? நீ எவ்வளோ நல்ல மனசை காமிக்கிற. உனக்கு நான் நல்ல மனசை காமிக்காம விட்டுருவேனா? உன்னை அல்லாட விட்டுருவேனா? மன்னிச்சுனா நீ ஒருபோதும் தாழ்ந்து போகவே மாட்டேன். உன்னை நான் உள்ளங்கையில் வச்சு பாதுகாப்பேன்னு அழக ஒரு உத்தரவாதம் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஆழ்ந்த உறக்க கொடுத்து உள்ளே போன மாதிரியே பத்திரம் வெளியே கூட்டு வந்துடுறார். முதலாவது. 2வது வசனத்தை பாருங்களேன். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. அங்கிருந்து படை வீரர்களையும் நேரின் மகன் அப்னேரையும் தாவீது கூப்பிட்டு, அப்னேர், நீ மறுமொழி சொல்ல மாட்டாயா என்று கேட்டார். அப்னர் அதற்கு, அரசரை நேராக அழைக்கும் நீ யார் என்று கேட்டான். அப்பொழுது தாவீது அப்னரிடம், நீ வீரன் அல்லவா? இஸ்ரேலில் உனக்கு நிகரானவன் யார்? பின் ஏன் நீ உன் தலைவராகிய அரசரை விழித்திருந்து காக்கவில்லை? மக்களில் ஒருவன் உன் தலைவராகிய அரசரை கொல்ல அங்கு வந்தானே. நீ செய்த இச்செயல் சரியல்ல. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உங்கள் தலைவரை நீங்கள் விழித்திருந்து காக்க தவறியதால் நீ சாவுக்கு உள்ளாவாய் என்று வாழும் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன். அரசரின் ஈட்டையும் அவர் தலைமாட்டிலிருந்த தண்ணீர் குவளையும் இப்பொழுது எங்கே உள்ளன என்று பார் என்றார். ரொம்ப அழகான ஒரு காட்சி, அருமையான ஒரு அமைப்பு, அழகான ஒரு வர்ணனை ஆசை அழகாக சொல்லி நறுக்கு தெரித்தார் போல் நல்ல செய்திகளை இறை வார்த்தையில் வைத்து ஒரு அருமையான செய்தியை தாவீதின்படியாக உலகத்துக்கு உறக்க சொல்ல ஆசைப்படுகிறார். இப்போ தாவீது என்ன சொல்கிறாரு? கூப்பிட்றாரு, அப்னேருங்கிறாரு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இது. தாவீது என்ன பண்ணிக்கணும்? அரசே அப்படின்னு இருக்கணும். அரசரை கூப்பிடல, அப்னேரை கூப்பிட்றாரு. அப்னேருங்கிறாரு. அதில் இன்னொரு காட்சி என்னன்னா, இவர் அப்னேர்னு கூப்பிட்றாரு. அப்னேர், எனக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அரசனை பெயர் சொல்ல நீ யாரா அப்படிங்கிறான். இவருக்கு அவரு தெரியுது, அவருக்கு இவரை தெரியல. அது ஒரு அழகான காட்சி, ரொம்ப அருமையான ஒரு செய்தி. அதில் வந்து அருமையான ஒரு செய்தி வரும், நான் அது வரேன். இப்போ தாவீது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் சவுல் அடிக்கணும் இல்லைங்களா? சவுலை தான் காப்பாற்றினார், உயிர் காப்பாற்றினார். அப்னேர் இவங்களாம் அக்கடா துக்கடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுலை வந்து கொல்லாம விட்டு வந்துக்கிறாரு. அரசே, உங்களை நான் கொல்லைங்க அரசே, எனக்கு சான்ஸு கிடச்சிச்சு, அடிக்கலைங்க அரசே, நான் நல்லவன் அரசே, நீங்கள் ஏன் என்ன துரத்துறீங்க? அதான் சொல்லியிருக்கணும், சொல்லலை. யார்கிட்ட சொல்கிறாரு? அப்படி 3 விஷயத்தை தாவீது வந்து அந்த ஒரே கில்ல 3 மாங்க அடிக்கிறார். ஒன்று வந்து, நீ வீரன், இஸ்ராயேலில் உனக்கு நிகராக எவனுமே கிடையாதுரா. அதனால தான் 3000 பேரை கூட்டிகிட்டு வந்து அதில் தேர்ந்தெடுத்தவங்களை குகையில் தூங்க வச்சு உன்னை பக்கத்தில் படுக்க வச்சார். லூசு பயல, நீ தூங்கிட்டு இருக்கிற, நாங்கள் உள்ளே வந்து ஈட்டியும் கோலையும் தூக்கிட்டு வெளியே வந்துட்டேன், நீ அது கூட தெரியாமல் தூங்குற. நீ எல்லாம் ஒரு செக்யூரிட்டியாடா? நீ எல்லாம் செக்யூரிட்டியா? நீ எல்லாம் வந்து கமாண்டாவா? என்ன சொல்கிறாரு? நான் இருக்கும்போது எவனா அரசமலை கை வச்சிருவானா? யார் தலைவன், யார் மெய்காப்பாளர்? ஃபஸ்ட்டு கேரக்டர் அது. ஃபஸ்ட்டு க்ளீன் போல்டு, ஒரு யார்கரு அப்படி க்ளீன் போல்டு ஆகுது. அப்படியே டோட்டலாக வாஷ் அவுட்டு இல்லைங்களா? அப்போ தான் அப்படியே வந்து ஈட்டியை காணுமே கோலையை காணுமேன்னு தேட போகிற, அப்படி துண்டை காணும் துணியை காணும் ஓடுறாங்களா, அந்த கணக்காக இருக்கிறான். க்ளீன் போல்டு அடிச்சிட்டாரு. அப்போ செய்தி சொல்கிற சவுலுக்கு,
நீ எப்படியா மட்டும் செக்யூரிட்டி வச்சுக்கிற எப்படின்னு 3000 பேரு அகிலா குன்று மேல பாசற, சாலை ஓரத்துல இருந்து உனக்கு இது காட்டுக்குள்ள இருந்தா கூட ஒரு வர சாலை ஓரத்துல பாச ஆரம்பிச்சுக்கிற, கோட்டைக்குள்ள உள்ள பூந்து உன்னை தூக்கியிருப்பேன். நான் தூக்கல. உன்னுடைய செக்யூரிட்டியை பாரு, எவ்வளவு வீக் நீ பாரு, எவ்வளவு வல்னரபிள் நீ பாரு. ஆசிரியர் வந்து அப்படி அழகா தாவீது மொழியில் அப்படி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு சொல்றாரு, அப்னேர் வாழும் கடவுள் மேல நீ உயிர் வாழ தகுதி இல்லாதவன். ஏன்னா ஒரு மெய்காப்பாளனுடைய கடமை நீ செய்ய தெரியல. உன் அரசரை உன்னால் பாதுகாக்க முடியும், நீ நாட்டை பாதுகாக்க போறியா, நீ படைத்தலைனா இருக்க போறியான்னு கேட்டுட்டு நான் இருந்தாக்கள் எப்படி இருந்துச்சு. என்னை மீறி வந்து அரசர் மேலே யாரும் கை வச்சிருவாங்களா? அரசர் வந்து கோலியத்தை பார்த்து பயந்தார், உயிருக்கு யோசிச்சாரு. என் மகளை கூட கட்டி கொடுக்குற, ராஜ்யத்தில் பாதியத்தை கூட கொடுக்குறடா, காப்பாத்துங்கடா. நீங்கள் ஒருத்தனும் வரல. நான் போனேன் அரசனுக்காக எப்பயும் நிற்பேன், இப்பயும் நிற்பேன். நீ இருந்தாலும் உன்னை தாண்டியும் போய் நான் அரசனுக்கு பக்கத்தில் நான் நிற்பேன். அது என்னுடைய கடமை. அரசன் வந்து என்னுடைய அரசன். ரொம்ப அழகாக சொல்றாரு. எவ்வளோ அழகான ஒரு வீர சபத உரைகள் அது. ரெண்டாவது, நீ சாவுக்கு உள்ளாவா என்று உயிர் வாழும் ஆண்டவர்கள் விட்டு அப்படியே காலியாகிறாரா. செகண்ட் பாருங்க, அதில் 16ஆம் வருஷத்துடைய முதல் பகுதி வாசிச்சோம்னாக்க, நீ செய்து இந்த செயல் சரியல்ல, கொல்லாதே அவரை. முதலாவது இங்கே வந்து நீ செஞ்சது சரியில்லை. ஏன் சரியில்லை? ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உங்கள் தலைவரை நீங்கள் விழித்திருந்து காக்க தவறியதால் நீ சாவுக்குள்ளாவாய். கடமை தவறுனீங்க. ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட, ஏன் அந்த வார்த்தை சொல்லணும்? அரசரை நீ காக்க தவறுனால நீ சாவுக்குள்ளாவை சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவரால் அபிஷேகம் பட்ட தலைவரை நீ காக்கணும், பாதுகாக்கணும். நீ காக்கல. யார்கிட்ட என்கிட்ட பாதுகாத்துருக்கணும் இல்லைங்களா? ஆண்டவர் அபிஷேகம் செய்யப்பட்டவரை உனக்கு புரியல, எனக்கு புரியுது. அவர் அபிஷேகம் செய்யப்பட்டது எனக்கு தெரியும். அவர் வந்து கொல்ல சான்ஸ் கிடைச்சா நான் கொல்லலை. ஆனால் ஆண்டவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர் எனக்கு தெரியுது, உனக்கு ஏன் தெரியல? எனக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸும் சிக்னிஃபிகன்ஸும் உனக்கு ஏன் வரல? நம்ம இந்த செய்தி யாருக்கு? சவுலுக்கு. புரியுதுங்களா? நிறைய இடத்துல சவுல் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் தாவீது பேசிட்டு இருப்பாரு. அரசே, உன் வீட்டில் பொண்ணு எடுக்க நான் யாரு? என் கோத்திரம் என்ன? என் குலம் என்ன? எங்கள் அப்பாவோட வீடு என்ன? அவன் நினைச்சா இவன் பேசுகிறான். இங்கேருந்து சவுல் நினைச்சது வந்து, டேய் நான் அபிஷேகம் செய்யப்பட்டவன், என்னுடைய அரசன், எனக்கு பார்க்க வேண்டிய கடமைடா அப்படிங்கிறல்ல. இப்போ யாருக்கு அபிஷேகம் அப்னேர் போட்டு தள்ளுவா? சவுலே போட்டு தள்ளிடுவார் இல்லைங்களா? சரிங்களா? எவ்வளோ அழகான ஒரு ராஜேந்திரமான ஒரு பேச்சு பாருங்க. அதான் அவன் சொல்கிறது கரெக்டா? அவன் உள்ள பூந்து என் மேலே வந்து ஈட்டி தூக்கிட்டு போய்க்கிறான். நான் குடிக்கிற நைட்டில் குடிக்க வச்ச சொம்பில் இருக்கிற தண்ணி தூக்கிட்டு போய்க்கிறான். நீ தூங்கிட்டு இருக்கிற, டே நீ வாட தகுதியே இல்லைடா. தாவீது தான் சொல்கிறாருங்க. இவர் நினைப்பாரு இவர் என்ன சொல்ல போறோம் அதை சொல்றாரு. அழகா வந்து காய் நவுத்துறாரு. இது பிடிச்சிங்களா? அடுத்து பாருங்களேன், அரசரின் ஈட்டியும் அவர் தலைமாற்ற தண்ணீர் குவளையும் இப்பொழுது எங்கே உள்ளன என்று பார். இல்லைங்களா? இப்போ எங்கே இருக்குது? தாவீது கையில் இருக்குது. இந்த பக்கம் ஈட்டி, இந்த பக்கம் தண்ணீர் குவளை இருக்குது. அப்போதான் உள்ள தேடுறான். இங்கே வெளியே இங்கே இருக்குது. அது வந்து ஒரு அத்தாட்சி. உன்னை ஈட்டி வச்சு சொருவிருப்பேன், அல்லது வந்து என் ஈட்டினால ஈட்டி தண்ணீர் உன்னை சொருவிருப்பேன். செய்யலை. இப்போ செய்தி வந்து அப்னேருக்கு தான் போகுது. யார் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு? யார் அதனுடைய செய்தியினுடைய பெருனர்? அப்னேர். ஆனால் அதனுடைய உள் செய்தி எங்கே போக வேண்டியது? சவுலுக்கு போகுது இல்லைங்களா? ரொம்ப அழகா. அதாவது சவுல்கிட்ட வந்து நான் நல்லவன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லாதன்னு தாவீது நினைக்கிறார். அது சொல்லக்கூட தனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறார். எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு நல்ல பேராண்மை. அடுத்த வாசிப்புமே. சவுல் தாவீதின் குரலை அறிந்து கொண்டு, என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று கேட்க, அதற்கு தாவீது, என் தலைவராகிய அரசே, இது என் குரல் தான் என்றார். தாவீதின் குரலை அறிந்த சவுல் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். என் மகன் தாவீதே. தாவீதே என் மகனேன்னா இல்லை, என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று கேட்க, தாவீது, என் தலைவராகிய அரசரே, இது என் குரல் தான். ஒரு கொஸ்டின், ஒரு ஆன்சர். அதில் நிறைய அர்த்தம் அடங்கியிருக்குது. 1 சாமுவேல் 17:58 வாசிங்களேன். சவுல் அவரிடம், இளைஞனே, நீ யாருடைய மகன் என்று கேட்டார். அதற்கு தாவீது, பெத்லகேம் ஊரை சார்ந்த அடியான் ஈசாயின் மகன் நான் என்று பதிலளித்தார். ஈசாயின் மகனை என் மகன் தாவீதேங்கிறாரு. எங்க வைக்கிறாரு? யோனத்தானுக்கு பக்கத்தில் வைக்கிறார். என் மகன் தாவீதே. ஏன்னா தாவீது சொன்ன வார்த்தை அப்னேருக்கு புரிஞ்சோ இல்லையோ இவருக்கு புரிஞ்சிருச்சு. தண்ணீர் குவளை எடுத்த நீயே என் குரலோ மேலே கை வைக்காமல் போனியே, என் பக்கத்தில் சொறி இருந்த ஈட்டியை வச்சு என்னை சொருகாமல் போனியே. அப்போ தாவீதுடைய மனசு வந்து சவுலுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ வந்து அழகாக சொல்கிறாரு, என் மகன் தாவீதே. பார்த்து அதே மாதிரி 18-17 வாசிங்களேன். 1 சாமுவேல் 18-17 வாசிங்களேன். பின்பு சவுல்,
என் கை அவன் மேல் படாமல் பெலிஸ்தியர் கை அவன் மேல் படட்டும் என்று எண்ணி தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த மகள் மேராபு, அவளை உனக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன். நீ மட்டும் வீரமுள்ளவனாக செயல்பட்டு ஆண்டவரின் படைகளை நடத்தி செல் என்றார். இப்போ யார் கை மேலே படணும்? பெலிஸ்தியர் கையில் பட்டு அவன் சாப்பிட்டோம் நினைச்சாருங்களா? 2:20-27 வாசிங்களேன். அமாவாசைக்கு அடுத்த நாளும் தாவீதின் இருக்கை காலியாக இருந்தது. அப்பொழுது சவுல் யோனத்தானை நோக்கி, ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் உணவருந்த வராதது ஏன் என்று கேட்டார். ஈசாயின் மகன் யாருடைய மகன்? யார் கையில பட்டு சாகட்டும். 3rd person மேஸ்குலின் சிங்குலர். 3ஆம் மனிதனாக இருந்த தாவீது மன்னிப்பின் முதல் முறையா என் மகனே தாவீது நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். இது வரைக்கும் மருமகனாக பார்த்தாரு, எதிரியாக பார்த்தாரு, காம்படிட்டராக பார்த்தாரு. கடைசி என்ன சொல்கிறாரு? என் மகன் தாவீதேங்கிறார். தொடர்ந்த நன்மைத்தனம் நமக்கு என்ன செய்யும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் நல்லவனாக இருந்து என்னங்க பிரயோஜனம்? வல்லவனாக இல்லாமல் உலகத்தோட ஒத்து வாழணும் அப்படின்னாக்க பொழைக்க தெரியாதுன்றாங்க. கையில் காசு இல்லை, சல்லி பையன் மதிக்க மாட்டேங்கிறான். என்ன நம்ம நினைப்போம்? இங்கே பாருங்கள், ஒரு எதிராளி அப்படி மண்டிட்டு என் மகன் தாவீதேங்கிறார். நம்முடைய தொடர்ந்த நன்மைத்தனத்தினால் யாரை வேணாலும் ஜெயிக்கலாம். நன்மை செய்வதில் மனம் தளராதீர்கள் என்று பவுலடிகளார் தன் சமூகத்துக்கு அழகாக சொல்கிறார். நன்மை செய்யக்குள்ள இடர்பாடு வரலாம், அல்லது துயர் வரலாம், அல்லது தடை வரலாம், அல்லது சவால்கள் வரலாம், மதிக்கப்படாமல் இருக்கலாம், உதாசீனப்படுத்தப்படலாம், கண்டுகொள்ளப்படலாம், பாராட்டப்படாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தை ஆய்ந்தறிகிற ஆண்டவர் உனக்கு ஏற்ற கைமாறை தக்க காலத்தில் கொடுப்பார். அதுதான் மன்னிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், மன்னிக்க தடுமாறுகிற, தயங்குகிற, வேண்டாமா செய்யலாமா என்று யோசிக்கிற ஒவ்வொருக்கும் கடவுள் கொடுக்குற அழகான வாக்குறுதி. தாவீது என் மகன் தாவீதே காட்சிங்களா? அதில் 2வது காட்சி இது உன் குரல் தானா என்று அவர் கேட்க அதற்கு தாவீது சொல்கிறார். அதில் 23-22 வாசிங்களேன். நீங்கள் போய் அவன் நடமாடுகிற இடம் எதுவென்றும் யார் அவனை அங்கு பார்த்தவன் என்றும் இன்னும் நன்றாக ஆய்ந்து அறிவியுங்கள். ஏனெனில் அவன் மிகவும் சூழ்ச்சிமிக்கவன் என்று எனக்கு தெரிய வந்தது. ஆதலால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் குறித்து கொண்டு உறுதியான தகவல்களுடன் என்னிடம் திரும்பி வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோடு செல்வேன். அவன் நாட்டில் இருந்தால் 10,000 யூத மக்கள் வாழும் பகுதியிலும் அவனை தேடி கண்டுபிடித்து விடுவேன் என்றார். ரொம்ப அழகான ஒரு காட்சி. இப்போ 21, 23, 22 அவன் சூழ்ச்சி மதி மிகுந்தவன் என்று சவுல் தாவீது ஒரு முத்திரை குத்துகிறார். அரசவையில் அத்தனை பேர் முன்பாக ஒரு முத்திரை குத்துகிறார். அதான் உள்ளத்தின் வெளிப்பாடு வார்த்தையாக வெளிவருகிறது. இப்படிப்பட்ட சூழ்ச்சி மதி மிகுந்தவன், வெல்ல முடியாதவன், எவரையும் ஏமாற்றக்கூடியவன் என்றெல்லாம் சொல்லவே அதே நாவு என் மகன் தாவீதே அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அப்போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம், யார் உண்மையான நல்லவர்கள் என்பதை கடவுள் மட்டும்தான் முதல்ல அறிஞ்சிருக்கணும். அவர் மட்டும் நம்ம நல்லவங்க தான் போதும். மற்றவங்க நம்மளை சொல்கிறாங்களோ இல்லையோ அவசியமே கிடையாது. தாவீது கடவுள் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறார். திருப்படர் 139 சொல்கிற மாதிரி, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை நீர் அறிந்திருக்கிறேன்னு திருப்படலாசி சொல்கிறாரு. அதே போல் தாவீது தான் செயல்பாடு செய்து அனைத்தும் கடவுளுக்கு வெளிச்சம். அவர் பார்த்து கொள்ளட்டும், அவர் கொள்ளட்டும், அவர் வாழ வைக்கட்டும், அவர் ஆசீர்வதிக்கட்டும், அவர் சபிக்கட்டும்னு எல்லாரும் அவர் கையில் ஒப்படைச்சதுனால அவர் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குறார். எப்படி தீர்ப்பு வழங்குறாரு? எதிரணியிலிருந்து போராட வேண்டிய சவுல் நம்ம அணியில் கையை பிடிச்சி மகனேங்கிறார். சூழ்நிலை மாற்றுவார், காட்சியை மாற்றுவார், அவர் எதை வேணாலும் மாற்றுவார், யாரை வேணாலும் மாற்றுவார். மன்னிக்கக்கூடிய நல்ல மனது நமக்குள்ளாக இருந்தால் நம் சார்பாக இருந்து அவர் போராடுவார். முதலாவது. 2வது, தாவீது பாருங்க ரொம்ப அழகாக சொல்றாரு, என் தலைவராகிய அரசரே. அந்த அரசன்ற வார்த்தையை ஏன் அவர் பயன்படுத்தணும்? என் தலைவரின்னு கூட சொல்லி நிறுத்திக்கலாம். அபிகாயில் சொல்லுது என் தலைவரே சொல்லி நிற்குது. அல்லது மற்றவங்க கூட தலைவரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவீது சொல்கிறார், என் தலைவராகிய அரசரே. யூ ஆர் மை லார்ட், யூ ஆர் மை கிங். அழகாக சொல்கிறார். அது ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நீங்கள் அரசர், நீங்கள் என் தலைவர். அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். 1 சாமுவேல் 22:14 வாசிப்போமே. அதற்கு அகிமேலக்கு அரசரிடம், உன் பணியாளர் அனைவரிலும் தாவீதை போல் உண்மையுள்ளவன் யார்? அரசராகிய உமக்கு மருமகனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய அவன் உம் வீட்டாரிடையே மேன்மை பெற்றவன் அன்றோ? பாருங்க, இப்போ அரண்மனைக்குள்ள தாவீது யாரா இருக்கிறாரு? எல்லாரிலும் மேன்மை பெற்றவன், உம்முடைய மருமகன், உம்முடைய மெய்காப்பாளர்.
இந்த தாவீது தான் அபிஷேகம் இருக்கிற இடத்துல இருந்தார். அரசர் தூங்குனார்னா அவர் விழித்திருந்து, அரசர் நடந்தார் அவருக்கு முன் சென்று, அடுத்தர் வந்து போருக்கு போனார்னா அவர் கேடை மீதி போகக்கூடிய ஒரு மெய்காப்பாளன். த பர்சனல் கமாண்டோ ஆஃப் சால் வாஸ் டேவிட், மெய்காப்பாளன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. அன்னைக்கு வந்து உன் பக்கத்தில் மருமகனை வச்சு சாப்பிட வச்சேன், இன்னைக்கு வந்து ஒரு வேங்க வந்து வெள்ளாட்டை வேட்டையாடுற மாதிரி துரத்தி தாக்குற. இப்போ நான் மெய்காப்பாளன் தான். உன் மெய்காப்பாளன் செய்யாத நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். ஒரு மெய்காப்பாளன் என்ன பண்ணியிருக்கணும்? தப்புன்னு எந்திரிச்சு தாவீதை போட்டு தள்ளி காப்பாற்றிருக்கணும். அதுதான் அவர் செய்கிறார். எவ்வளோ அழகான ஒரு மனப்பான்மை பாருங்க. ரொம்ப சொல்கிற வார்த்தையிலே வந்து அரசரேங்கிறாரு. அரசரே உங்களுக்கு ஒரு மெய்காப்பாளன் இருக்கணுங்க. அவன் இல்லைங்க, நான் தாங்க இன்னைக்கும் என்னைக்குங்க. நீங்கள் என்னை துரத்துனாலும் கிட்டத்தை இருந்தாலும் தூரத்து வந்தாலும் நான் தான் உன் மெய்காப்பாளன். உமக்கோ உன் மணிமகுடத்துக்கோ உன்னுடைய அரியாசனத்திற்கோ நான் போட்டியே கிடையாதுங்க. அது எனக்கு துச்சம், அது எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆண்டு எனக்கு ஒரு முக்கியம். ரொம்ப அழகான ஒரு செய்தி. அடுத்த வாசிப்போமே. மீண்டும் அவர், என் தலைவராகிய நீர் உம் அடியானை இப்படி பின்தொடர்ந்து வருவது ஏன்? நான் என்ன செய்தேன்? என்னிடமுள்ள குற்றம்தான் என்ன? அதனால் இப்பொழுது அரசராகிய என் தலைவர் தம் அடியானின் வார்த்தைகளை கேட்பாராக. ஆண்டவர் உம்மை எனக்கு எதிராக ஏவி விட்டிருப்பேன், அவர் என் பலியை ஏற்றுக்கொள்ளட்டும். மனிதர்கள் அப்படி செய்திருந்தால் அவர்கள் ஆண்டவர் திருமுன் சபிக்கப்படுக. ஏனெனில் நீ சென்று வேற்று தெய்வங்களை வழிபடு என்று அவர்கள் கூறி நான் ஆண்டுடைய உரிமையில் பங்கு பெறுவதிலிருந்து என்னை இந்நாளில் துரத்திவிட்டனர். ஆதலால் ஆண்டவர் திருமுன்னிலைக்கு வெகு தொலைவில் உள்ள நிலத்தில் என் இரத்தம் சிந்தப்படாதிருக்கட்டும். ஏனெனில் மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல் இஸ்ரேலின் அரசர் ஒரு தெள்ளு பூச்சியை தேடி வந்துள்ளார் என்றார். தாவீது வந்து இதுவரைக்கும் அதிகமாக பேசுனதில்லை. இப்போ தான் முதல் முறையாக வந்து ஒரு பெரிய உரையாற்றுகிறார். ஒரு தேர்ந்த தலைவனை போல, ஒரு தேர்ந்த மதியுகியை போல, ஒரு தேர்ந்த சபை உரையாளர் போல சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியதனால் வருகின்ற பயனை தெளிவாக காண்கிற ஒரு சிறந்த பேச்சாளராக, நெகோஷியேட்டராக பேசுகிறார். அவருடைய வாக்கிய அமைப்பு, அந்த சொன்ன விதங்கள், அவர் எதை மனதில் உள்ளிருத்தி பேசினார், எல்லாவற்றையும் ஆசிரியர் அழகாக படம் பிடிக்கிறாரு. அவர் பேசி முடித்த பிற்பாடு என்னாகுன்னு வாசிச்சிருவோம். அதை பற்றி விளக்கத்தை நான் தொடர்ந்து சொல்வேன். 21. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்துள்ளேன். என் மகன் தாவீதே, திரும்பி வா. என் உயிரை இன்று நீ இவ்வளவு மதித்தபடியால் இனி உனக்கு நான் எத்தீங்கும் செய்ய மாட்டேன். இதோ நான் மூடத்தனமாய் நடந்து பெரும் தவறு இழைத்திருக்கிறேன் என்றார். சரிங்களா? காட்சி முடிஞ்சிருச்சு. 3000 பேரோட பல்லக்கில் உட்காந்து பாசரை அமைச்சு மெய்காப்பாளர் மத்தியில் தூங்கிட்டு இருந்த சவுல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை நிறைவுபடுத்துகிறார். எப்படி நிறைவுபடுத்துகிறார்? நான் மூடத்தனமாக நடந்துக்கிட்டேன். இப்போ எங்கே ஆரம்பிச்சிச்சு? அரசவையில் யாழிசைக்கும் போது ஈட்டினால் குத்து ஆரம்பித்ததுலேருந்து ஈட்டியில் கதையை முடிக்கிறார் ஆசிரியர். ரொம்ப அழகான ஒரு டைரக்டோரியல் டச் அப்படிம்பாங்க. வந்து ஒரு ஈட்டி வச்சு செவுத்தாக உன்னை குத்த போகிறேன்னான்னு சொல்லி ஆரம்பித்த பகைமை ஒரே குத்தி நிலத்தில் 2 முறை குத்தாமல் அவர் பதிய வைக்க போகிறேன்னு சொன்னதோட காட்சியை முடித்து அதனுடைய கிளைமேக்ஸ் என்னான்னு சொல்லி ஆசிரியர் முன்னாடி நிறுத்தக்குள்ள எவ்வளோ அழகான ஒரு இறையியல் ஆசிரியர் முன்னாடி கொண்டு வராரு. அந்த ஈட்டின்ற அந்த ஒத்த வார்த்தையை உள்ளே வச்சு நம்மளை அப்படியே ஊடுருவி பார்க்குறாரு. நம்ம உள்ளத்தை குத்தி கிழிக்கிறார் ஆசிரியர். ரொம்ப அழகான இறையியல் வசனங்கள் நமக்குள்ளே வருது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏங்க என்னை துரத்திட்டு வரீங்கன்னா, ஏதாவது உங்களை துரத்துறேன்னா, உங்களுக்கு துரோகம் பண்ணா, வஞ்சகம் பண்ணா என்னை ஏன் துரத்தி வரேங்க? நீங்கள் தலைவர், நான் வந்து ஒரு அடிமை. நீங்கள் அரசர், நான் வந்து பணியாளன். வழக்கணத்தை அரைஞ்சி அரைவனுக்கு விடக்கணத்தையும் காட்டுனவர் கேட்குறார். தாவீது கேட்குறார். ஓடிக்கிட்டே இருந்தாலும் குட்ட குனிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் தப்புங்க ஐயா அப்படின்னு மனசில் உறுதிப்பாடு அந்த தலைவனுக்குள்ள தன்மையில் புரிஞ்சுக்கிட்டு கேட்குறார். நான் என்ன தப்பு பண்ணினேன்?